அவர் சேனல். ஸோ விநாயகர் சக்திக்கு ஸ்பெஷல் வந்து கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொழுக்கட்டையை நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ண வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பக்கமே போகாமல் கொழுக்கட்டை செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறோம். ஸோ இது மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 பீஸ் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் பொரியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கொழுக்கட்டையை செய்யலாம். இதை நல்லா இப்போ ஃபைன் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வந்து ஃபைன் பவுடரை அரைக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைக்கணும். இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொழுக்கட்டைனா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சக்திக்கு நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கொழுக்கட்டை செய்வோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரம் செய்யும் போது சாஃப்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 24 ஹவர்ஸுமே சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ யார் செஞ்சாலுமே வந்து சாஃப்ட்டாக தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ இது பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பூரணமும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டையை. ஸோ எனக்கு இந்த விநாயகர் சக்தியில் ஒரே ஒரு டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் வந்து ஒரு பிரம்மச்சாரிய சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில ஊர்களில் இந்த விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவருக்கு 2 மனைவி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு வாழை இலையும் நீங்கள் ஒரு ஆயில் கவராக எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்து இந்த மாதிரி 2 இது நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு இன்னொன்று மேலே இன்னொன்று வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அச்சியே இல்லாமல் செஞ்சிடலாம். ஸோ நம்ம குழிக்கரண்டியை வச்சோம் சூப்பராக நம்ம இதை செய்ய போகிறோம். ஒரு ஃபோக் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா டிசைனாக சூப்பராக இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அச்சியே இல்லாமல் வந்து கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொழுக்கட்டையை கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஸோ உடனே கூட நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியதில்லை. சாஃப்டாக வரலையே அப்படின்ற கவலையும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அந்த மெத்தடில் ஒன்று செஞ்சுருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி அந்த மெத்தட்லேயும் செஞ்சுருக்கோம். அந்த மாவு வந்து நம்ம அந்த கொழுக்கட்டை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது நம்ம 2 மாடலில் செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் மடித்து கொடுத்தும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அச்சிலையும் நீங்கள் செய்யலாம், அச்சு இல்லாமலும் செய்யலாம். இப்போ நம்ம குழிக்கரண்டியை வச்சு செஞ்சு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், குழிக்கரண்டியில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இதனால் நீங்கள் ஃபுல்லாக மாவு ப்ரெஸ் பண்ணி நம்ம அச்சிலெலாம் வைக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் நல்லா வந்து கேப் வர மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சென்டரில் நம்ம பூரணம் வச்சு நீங்கள் மேலே ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை நம்ம அச்சிலெல்லாம் வர மாதிரி மேலே ஒரு டிசைனாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து அதை வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அச்சி இல்லாமல் குழிக்கரண்டியை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டோம். இப்போ நம்ம அச்சியை வச்சு செஞ்சு காமிக்கிறோம். அச்சியில் நம்ம நார்மலாக நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி தான், அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூரணம் வச்சு நம்ம உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வரக்கூடிய விநாயகர் சக்தியில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொழுக்கட்டை செய்கிறதுனா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஸோ கொழுக்கட்டை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சாஃப்டாக வராதே எப்படி செய்கிறது, மாவு அரைச்சியும் செய்வாங்க சில பேர், கடையில் மாவு வாங்கியும் செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொரி அவளை வச்சு, அதுவும் விநாயகருக்கு பிடிச்சது பொரி அவல் பொரி கடலை அவருக்கு ரொம்பவே பிடிச்சது. நம்ம இந்த அவல் பொரி 2 வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.